அதாவதுமா இந்த பீப்புள் ஸ்டார் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து ஸ்பெஷலி டெடிகேட்டட் டு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அண்ட் ஹிஸ் ஃபேன்ஸ் அண்டு ஃபாலோயர்ஸ். வெறும் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம அவங்கள சுருக்கிடவே முடியாது. ஏன்னா அவர் ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர். அந்த கட்சி இன்று தமிழ்நாட்டை ஆளும் கட்சி, தமிழ்நாட்டை கலக்கி கொண்டிருக்கிற ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரு. ஸோ அவருடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் மற்றும் அவரை நேசிக்கிற உலகமெங்கும் இருக்கிற எல்லா அபிமானிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய நிருபன் டிவி சார்பாக நாம் டெடிகேட் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு மினிமம் நம்ம ஒரு 25 எபிசோட்ஸ் கூட விஜய் சார் பற்றியே போவோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்குது. ரொம்ப வருஷங்களாக நிறைய பேசணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்த விஷயங்கள் நிறைய எழுதியிருக்கிறேன் மேகசின்ஸில் அண்டு வெப்சைட்ஸ்க்காக அப்படின்லாம் சொல்லி அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன். பட் புதிய தலைமுறை மாதிரி டிவியில் நான் ஒர்க் பண்ணும் பொழுது அவரை பற்றி ஷோஸும் பண்ணியிருக்கிறோம். அந்த எழுத்தெல்லாம் வீடியோவாகவும் ப்ரோக்ராமாகவும் பண்ணியிருக்கிறோம். பட் இன்னுமே வந்து ஏன்னா ஒரு 35 வருடம் தமிழ் சினிமாவில் கோலோச்சி கொண்டு இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்டரை பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசப்படாத விஷயங்களும் நிறைய இருக்குது. அது எல்லாமே நம்மளுடைய இந்த பீப்புள் ஸ்டார் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமில் நம்ம பேச போகிறோம். இந்த டைட்டில் ரொம்ப சூட்டபிளான ஒரு டைட்டில் இந்த ப்ரோக்ராமுக்கு. ஏன்னா உண்மையிலே இந்தியன் சினிமாவில் இன்று வந்து ஒரு பீப்புள் ஸ்டார் அப்படின்னா டெஃபினெட்லி அது வந்து தளபதி விஜய் சார் தான். அன்று வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர், அந்த மக்கள் திலகமும் பீப்புள் ஸ்டார் அப்படிங்கிறது நியர்லி ஒரு ஒரே மாதிரியான டைட்டில்ஸ் தான். அது வந்து மக்கள் திலகம், இது வந்து மக்கள் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்தளவுக்கு மக்கள் ஆதரவு இருந்ததுனால தான், அந்த மக்கள் ஆதரவால் தான் இன்றைக்கி 108 இடத்துல வின் பண்ணி, அதுவும் தனித்து நின்று வின் பண்ணி தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆகி இருக்கார். ஒரு புதிய அரசியல் வரலாறையும் எழுதியிருக்கிறாரு. ஸோ அதனால தான் பீப்புள் ஸ்டார் அப்படிங்கிற இந்த டைட்டிலை வந்துட்டு நம்ம இந்த ஷோக்கு, இந்த ப்ரோக்ராமுக்கு வச்சுருக்கிறோம். ஸோ மக்கள் தளபதி பீப்புள் ஸ்டார் விஜய்க்கு தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு டெடிகேட்டட் ப்ரோக்ராமாக இருக்கும். தளபதி விஜயோடைய பிகினிங் ஸ்டேஜ் வந்து ரொம்ப சங்கடமாக, சிரமமாக, ரொம்ப மனவேதனைகள் நிறைந்ததாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். பொதுவாக சினிமாவுக்குள்ளே நுழையிறவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டு இல்லைன்னா தான் அவங்க ரொம்ப அதிகமாக வேதனைப்படுவாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்டு ஏற்கனவே சினிமாவில் அவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ தாத்தா பாட்டி அண்ணனோ தம்பியோ இப்படி யாராவது இல்லைன்னா நீங்கள் வந்து சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுல நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ப்ராக்டிக்கலி நம்ம பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்நார்மலான சராசரி வாழ்க்கைக்கும் முயற்சிகளுக்கும் அப்பாற்பட்ட சில சவாலான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணால் தான் சினிமாக்குள்ளே நுழைய முடியும். அப்படியே நுழைஞ்சிட்டாலும் அங்கே வந்து ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே ஜெயிச்சிட்டாலும் அந்த ஜெயித்த பிறகு அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஃபீல்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல்டு, ஒரு மாஸ் மீடியா. பட் விஜய்க்கு வந்து ஆப்போசிட். விஜய்க்கு வந்து அவங்க அப்பா ஏற்கனவே 80ஸ்ல வந்து ரொம்ப ஃபெமிலியர் டைரக்டர் எஸ்ஏ சந்திரசேகர் அப்படிங்கிறவர் வந்து 80ஸ்ல ரொம்ப பரபரப்பான ஒரு கமர்ஷியல் டைரக்டர், ஆக்ஷன் சினிமா பண்ணக்கூடிய, சட்டத்தை முன்னிறுத்திய படங்கள், ரொம்ப அதிரடியான அரசியல் ரீதியான புரட்சிகரமான வசனங்கள், திரைக்கதை கொண்ட படங்களை இயக்கி அந்த 80ஸ்ல வந்துட்டு ஹிந்தி வரைக்கும் போயிட்டு படம் பண்ணார். ஹிந்தி, தெலுங்கு, தமிழில் ஏராளமான படங்கள் இயங்கிக்கிட்டே இருப்பார். அதிவேகமாக படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணிவிடுவார் பிளான் பண்ணபடி. பொதுவாக ப்ரொடியூசர்ஸுங்களுக்கு ஒரு ஃப்ளாப் கொடுக்காத, நஷ்டம் கொடுக்காத கமர்ஷியல் படங்களை கொடுத்த டைரக்டர் வந்து எஸ்ஏ சந்திரசேகரன். ஸோ அவருடைய சன் தான் விஜய். ஏற்கனவே அவருடைய அப்பாவுடைய படங்களில் மாஸ்டர் விஜயா அவர் வந்து விஜயகாந்த் சாருடைய சின்ன வயசு கதாபாத்திரங்கள்லாம் ஏற்கனவே நடிச்சிருக்கிறாரு, அறிமுகமானவர். எஸ்ஏ சந்திரசேகர் சார் அப்படிங்கிறவர் பார்க்கும் பொழுது ரஜினிகாந்த் சாருக்கு எப்படி வந்துட்டு எஸ்பி முத்துராமன் அப்படிங்கிற அந்த இயக்குனர் எப்படி ரொம்ப மிக முக்கியமான ஒரு பேராக இருந்தார். ரஜினி அண்ட் எஸ்பி முத்துராமன் காம்பினேஷனில் ஏராளமான படங்கள் வந்துச்சு. அதே மாதிரி விஜயகாந்த் அண்டு எஸ்ஏ சந்திரசேகர் காம்பினேஷன் அப்படின்னாலே அன்று இருந்த ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை அந்த படங்களுக்கு இருக்கும். அதில் நிறைய படங்கள் வெற்றியும் பெற்றிருக்கு. இன்னும் சொல்லப்போனால்
விஜயகாந்த் சாருடைய ஃபஸ்ட்டு திருப்புமுனை திரைப்படம், அவருடைய வெற்றி திரைப்படம், திருப்புமுனை திரைப்படத்துடைய இயக்குனரே விஜயோடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தான். சட்டம் ஒரு இருட்டறை இந்த படம் தான் ஃபஸ்ட்டு விஜயகாந்த் சாருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்து சக்ஸஸ் ஆகி அவரை ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டாரா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நோன் ஸ்டாராக ஆக்குனது வந்துட்டு சட்டம் ஒரு இருட்டறை தான். அவருக்கு மட்டும் இல்லை, விஜயோட அப்பாவுக்குமே கூட அந்த படம் தான் ஃபஸ்ட்டு ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அந்த படத்துல இருந்து தான் 2 பேருமே தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமைகளாக வெளிவரத் தொடங்கினாங்க. ஸோ அதற்கு பிறகு நிறைய படம், சாட்சி உள்ளிட்ட பல்வேறு விஜயகாந்த் சார் நடித்த வெற்றி படங்களினுடைய இயக்குனரா எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் இருந்தார். ஸோ 80ஸ்ல அவர் வந்து தமிழ் சினிமாவை கலக்கி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனருடைய மகன் தான் விஜய். புரட்சி இயக்குனர் என்று எஸ்.ஏ. சந்திரசேகர் சாரை வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ சந்திரசேகர் சாரை பற்றி பேசாமல் விஜயை பற்றி பேசவே முடியாது. ஏன் அப்படின்னா, விஜயை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி அவருக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவரை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததற்கு பின்னால் எஸ்.ஏ. சந்திரசேகர் சாருடைய உழைப்பு அப்படிங்கிறது வந்து அபரிமிதமானது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ விஜயோடைய ஸ்டார்டிங் பீரியடில் அவருக்கு வந்து எடுத்த உடனே ஒரு பூவே உனக்காக மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கிடைக்கல. அவர் ஒரு நல்ல நடிகர், நல்லா நடிக்க தெரிஞ்ச நடிகர் அப்படின்னா அவரை யாருமே ஏற்றுக்கவே இல்லை. அவருடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், மெயினாக அவருடைய ஃபேஸ் வந்து ரொம்ப கடுமையாக சில ஊடகங்களால் விமர்சிக்கப்பட்டது. அவருடைய தொடக்கமே வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு பிகினிங்காக தான் விஜய் சாருக்கு இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட விஜய் சாரை இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பாப்புலர் ஃபிகராக, வேர்ல்டு முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக கொண்டு வந்ததற்கு பின்னால் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள பற்றி பேசாமல் விஜயை பற்றி மட்டும் நம்ம பேசணும், அதுவும் தொடக்க கால விஜய் சாருடைய சினிமா பயணத்தை பற்றி பேசணுன்னா அது முடியவே முடியாத காரியம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டருடைய ஒன் அண்ட் ஒன்லி சன் விஜய். ஸோ லயோலாவில் அவர் விஸ்காம் படிச்சுட்ருக்கிறார். பிஎஸ்சி விஸ்காம் படிச்சுட்ருக்கும் பொழுது அவருக்கு வந்துட்டு சினிமா மேலே ஒரு தீராத தாகம், அதுலேயும் ஆக்டர் ஆகணும், ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாகம் வந்திருக்கு. ஸோ அவங்க அப்பா கிட்ட அதை பற்றி அவர் சொல்லும் பொழுது, கன்வே பண்ணும் பொழுது அவங்க அப்பா அதை வந்து ஏற்றுக்கலை. தன்னுடைய மகன் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் எஸ்.ஏ. சந்திரசேகர் சாருடைய ஒரு விருப்பமாக இருந்துச்சு. தன்னுடைய மகன் தன்னுடைய ஃபீல்டுக்கு வருவதில் அவருக்கு விருப்பம் இல்லை. பிகாஸ் சினிமா வந்து ரொம்ப ஒரு கடுமையான உழைப்பை கொட்ட வேண்டிய அண்டு வந்துட்டு சில குணாதிசயங்கள் உடையவங்களுக்கு தான் சினிமா செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். எஸ்.ஏ. சந்திரசேகர் சாருடைய குணாதிசயத்துக்கு சினிமா செட் ஆகும். பிகாஸ் வந்து அவர் ரொம்ப ஒரு பரபரப்பான ஆள், ரொம்ப வேகமான ஆள், வேலைக்காக எந்த அளவுக்கு கூட கோபப்படக்கூடிய, வேலை வாங்குறதுல எந்த எல்லைக்கும் தைரியமாக போகக்கூடிய, தேவைப்பட்டால் அடிக்கக்கூட தயங்காத ஒரு ஸ்ட்ராங்கான ஆள், போல்டான ஆள். அவருடைய கேரக்டருக்கு சினிமா அப்படிங்கிறது ஓகே. பட் விஜய் வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட் பர்சன் கேரக்டரில் அவங்க அப்பாவுக்கு. விஜய் வந்து பேச மாட்டார், மோஸ்ட் சைலண்ட் பர்சன், வெளிப்படையாகவும் பேச மாட்டார். ஸோ அவருடைய கேரக்டர் ரொம்ப ரிசர்வ்டு டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் உள்ள ஒரு ஆள், அண்ட் அவங்க அப்பா அம்மாவால் ரொம்ப பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்ட ஒரு ஆள். ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவருக்கு எதுவுமே கிடையாது. அவருக்கு தெரிஞ்சது அவங்களுடைய ஃபேமிலி, ஸ்கூல், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு, சின்ன வயசு தான், கொஞ்சம் அப்பா அம்மாவோட வெளியில் போகிறது, டூர் போனது, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான். அதுதான் அந்த உலகம் ரிலேட்டிவ்ஸ் மத்தியில், அப்புறம் கொஞ்சம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். இப்போ தான் காலேஜே வந்திருக்கிறாரு. அப்படி வந்த உடனே சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிறாரு. ஸோ இருந்தாலும் மகன் ஆசைப்பட்டுட்டார். அவங்களுடைய அம்மாவுடைய வற்புறுத்தல், சரி ஒரே மகன் ஆசைப்படுறாரு அப்படிங்கிற அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் எல்லாம் சேருது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. சினிமாவுக்குள்ளே இவர் வர்றதை அவங்க அப்பா விரும்பாததுனால அவர் வந்து அவாய்ட் பண்ணுறார், கம்ப்ளீட்லி இதை பாய்காட் பண்ணுறார். முடியவே முடியாது, உன்னை வச்சுலாம் படம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி பாய்காட் பண்ணிட்டார் ஃபஸ்ட்டு அந்த டிசிஷனை. அப்போ விஜய் என்ன பண்ணிடுறாரு, கோச்சிக்கிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிடுறாரு. அப்போ போன உடனே அவங்களுக்கு பெரிய பரபரப்பு, அவங்க ஃபேமிலிக்கு அது மிகப்பெரிய பயமாக மாறுது. ஒரே பையன் வீட்டை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடுங்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் மேலே இயல்பாக கோபம் வரும்ல, பையன் ஆசைப்பட்டு கேட்டான், அப்பா ஒத்துக்கல, அதனால் பையன் போயிட்டு ஏதோ சூசைட் ட்ரை பண்ணிட்டான், இல்லை வீட்டை விட்டு போயிட்டான், இல்லை லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னாலே உடனடியாக அம்மாங்களுக்கு கோபம் யார் மேலே வரும், அப்பா மேலே தான் வரும். ஏங்க
அவன் தான் ஒரே பையன், நம்ம பிள்ளை தானே ஆசைப்பட்டு கேட்டான்ல, அவன் ஆசைக்காக ஒரு படம் பண்ணி தான் தொலைச்சா என்ன? இப்போ வீட்டு விட்டு போயிட்டானே என்ன பண்ணுறது? அப்படின்னு தானே யாருமே நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்ஸ் எல்லாம் அந்த வீட்டில் நடந்தது. அப்போ விஜய வந்து அங்க இங்கலாம் நெறைய இடங்கள்ல தேடுறாங்க. அப்போ ஒரு ஐடியா எங்கெங்கேயோ தேடிட்டு அப்போ உதயம் தியேட்டரு அப்போ சென்னையில ரொம்ப ஃபேமஸான அந்த உதயம் தியேட்டர்ல எதுக்கும் அங்க இருக்கானான்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதயம் தியேட்டருக்கு போறாங்க. போகும்பொழுது உதயம் தியேட்டருடைய அந்த ஓனர் அங்க இருக்கிற அந்த டிக்கெட் கவுண்டர்ல அந்த இருக்கிற முக்கியமான ஒரு பெர்சனே சொல்றாங்க, "தம்பி உள்ள தான் படம் பார்த்துட்டு இருக்காப்புல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ உடனே உள்ள போய் பார்த்தா விஜய் வந்து அமைதியா உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவர பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம், "சரி உன்ன வச்சு நான் ஒரு படம் பண்றேன்னு" சொல்லி தான் அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு. "சரி உன்ன வச்சு நான் படம் பண்றேன். பட் மக்கள பொறுத்தவரைக்கும் எஸ்.ஏ. சந்திரசேகரனுடைய பிள்ளை அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஏத்துக்க மாட்டாங்க. உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால என்ன ஆக்ட் பண்ண முடியும்? சினிமாவுக்குன்னு கொஞ்சமா டயலாக் டெலிவரி இருக்கணும். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கணும். உன்னால என்ன பண்ண முடியும்? பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது, விஜய் வந்து அப்போ அண்ணாமலை மூவி அந்த படத்தில இன்டர்வல் சீன்ல ரஜினிகாந்த் பயங்கரமான ஆக்ரோஷமா சரத்பாபு கிட்ட சவால் விட்டு பேசுவார். அந்த டயலாக்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சீன வந்து விஜய் வந்து அதே மாதிரி நடிச்சு காட்டுறாரு. நடிச்சு காட்டும்போது அவங்க அப்பாவுக்கு ஏன்னா அவங்க அப்பா வந்து அவர எப்படி பார்த்துருப்பார் அப்படின்னா, ரொம்ப ஒரு பையன் ரிசர்வ்டாவே இருப்பான். யார்கிட்டயும் பேச மாட்டான். அமைதியாவே இருப்பான். அவன் அவன் சிரிக்கிறதுக்கு கூட அப்படியே ஒரு மாரி ரியாக்ட் பண்ணுவான்னும்போது, அவங்க அப்பாவுக்கே அந்த நம்பிக்கை வராது தானே! சினிமா அப்படிங்கிறது நெறைய உணர்ச்சிகள வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். எமோஷன்ஸ வெளிப்படுத்தணும். நம்முடைய ஃபேஸ்லயே நம்முடைய கோபம், வலி, அழுக, வேதனை, காதல் எல்லாவற்றையுமே ஒரு நடிகன் வந்து தன்னுடைய ஃபேஸ்ல கொண்டு வரணும். தன்னுடைய ஐஸ்ல கொண்டு வரணும். பாடி லாங்குவேஜ் உடல் மொழின்னு சொல்லுவாங்க. பாடி லாங்குவேஜ்ல கொண்டு வரணும். அப்போ டயலாக் டெலிவரி வசன உச்சரிப்பு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதில கொண்டு வந்து காமிக்கணும். உணர்ச்சி பொங்க டயலாக் பேசணும். இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆக்டர் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்டரா மாற முடியும். பட் தாம் பார்த்த பையன் வந்து எப்பயுமே அமைதியாவே இருப்பாரு. ஒரு பெரிய ரியாக்ஷன்லெஸ்ஸா. ரொம்ப அமைதியா இருப்பாரு. அதிகம் பேச மாட்டாரு அப்படின்னும்போது, அவங்க அப்பாவுக்கு இப்படிப்பட்ட பையன் எப்படி நடிப்பான்னு எண்ண முடியாதுல்ல. நம்ப முடியாது. பட் அப்படிதான் அதுவரைக்கும் எஸ்.ஏ. சந்திரசேகர் சாருடைய மைண்ட் செட் எல்லாமே விஜய் பத்தி அப்படிதான் இருந்துச்சு. அதுதான் விஜய் மேல அவருக்கு நம்பிக்கை வராததுக்கும் காரணம். இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். அப்படிங்கிறது தான் அவங்க அப்பாவுடைய எண்ணமும். பட் இந்த சீன அவரு நடிச்சு காட்டும் பொழுது அவங்க அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நம்முடைய பையனுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமா, இவ்ளோ பவர்ஃபுல்லா டயலாக் டெலிவரி பண்ணி, பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணி நம்ம பையன் பண்றானே! அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நம்ம பையன்கிட்ட. அப்படியே நம்ம வீட்லயே ஒரு குட்டி நடிகன் இருந்திருக்கான். மேபி அவன் ஒரு மெச்சூர்ட் நடிகரா இருக்கலாம். இல்ல ஒரு அமெச்சூர் நடிகராவே இருக்கலாம். பட் ஒரு நடிகன் இருந்திருக்கான். ஸோ அவன வந்து நம்ம வெளியில கொண்டு வரணும். இது போதும்பா. மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாம படம் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அதுக்கப்புறம் அவர டான்ஸ் கிளாஸ்லேருந்து ஃபைட் கிளாஸஸ்லேருந்து எல்லாவற்றுக்குமே அவர ஈடுபடுத்துறாரு. ஸோ ரெடி பண்றாங்க அவர. வேக வேகமா ரெடி பண்ணிட்டுருக்கிறாங்க. அப்படி ரெடி பண்ணும் பொழுது சில எஸ்.ஏ. சந்திரசேகர் சாருடைய சர்க்கம்ஸ்டன்சஸ்லயே பெரிய சேஞ்சஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. என்ன அப்படின்னா, விஜய்க்காக அவர் குடுத்த விலைகள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு. அது யாருக்கும் நெறைய பேருக்கு தெரியாது. அதில என்ன அப்படின்னா, அப்போ வந்து பரபரப்பான டைரக்டரா இருக்கிற அவரு கூட அப்பதான் டைரக்டர் ஷங்கர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர். இந்தியாவுடைய நம்பர் 1 இயக்குனரா இப்ப இருக்கிற ராஜமௌலிக்கெல்லாம் முன்னால இந்தியா லெவல்ல பேசப்பட்ட ஒரு பான் இண்டியா டைரக்டர். அவர் யாருன்னா, எஸ்.ஏ. சந்திரசேகர் சாருடைய ஒரு அசோசியேட் டைரக்டரா பல வருடங்கள் வேலை செய்தவர். அடிலாம் வாங்கினவரு. அடி வாங்கி கஷ்டப்பட்டு எல்லாம் வேலை செய்தவர். அவரு, வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு பிரபலமான இயக்குனர். இவங்க எல்லாருமே எஸ்.ஏ. சந்திரசேகர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவர் ஒரு சீனியர் டைரக்டர் அண்ட் ஃபேமஸ் டைரக்டர். அவரு கூட நாம இருந்தா வேலை நெறைய கத்துக்கிட்டு நம்மளும் சீக்கிரம் டைரக்டர் ஆகிடலான்னு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவரும் விஜயகாந்த் மாதிரி பெரிய ஆக்டர்ஸ்லாம் வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு தன்னுடைய மகன வச்சு படம் பண்ண போறேன்னு அவர் சொன்ன உடனே, அவரு கூட இருந்த இவங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு ஹோப்லெஸ் மைண்ட் செட்டுக்குள்ள போறாங்க. ஏன்னா, விஜய வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நம்ம பார்த்து வளர்ந்த பையன், சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே அவர ஒரு பொருட்டா எடுத்துக்கல. இன்னொன்னு விஜய் வந்து ஒரு அஜித் மாதிரி ரொம்ப ஒரு கியூட்டாவோ, சார்மிங்காவோ,
ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு ரொம்ப சாமிங்க. அந்த ஃபேஸ் ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து எனக்கு சாமிங்காக தான் அவர் தெரிஞ்சார். பட் அந்த டைமில் இருந்த மீடியாவில் சில வேண்டாத ஆட்களுக்கு அவர் ஏதோ ஒரு மாதிரி சாமிங்லெஸ்ஸாக, கொஞ்சம் கலர்லெஸ்ஸாக, ஃபேர்லெஸ்ஸாக இருந்ததுனால, அந்த ஏஜுக்கே உண்டான அந்த ஒரு முகம் கொஞ்சம் வயது மாறும்பொழுது ஃபேஸ் அப்போ தான் லைட்டாக இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ஒரு ஃபேஸ் வரும். அந்த ஏஜில் அவர் இன்ட்ரொடியூஸ் ஆனது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அவருடைய முகம் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சதுக்கு. ஸோ சார்மிங்லெஸ்ஸாக இருக்கார். இவர் என்ன ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நம்பிக்கை வரல. சார் ஏதோ தப்பான முடிவுக்கு போகிறாரு, பையனை வச்சு ஏதோ விபரீத விஷப்பரீட்சைலாம் பண்ணுறாரு, இவர் கூட இருந்தால் நம்மளால் இனிமேல் நம்ம வாழ்க்கை பாழா போயிடுன்னு சொல்லிட்டு இந்த சங்கர்லேருந்து பவித்ரன் அப்படிங்கிற டைரக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே அப்போ தான் கரெக்டாக எஸ்.ஏ. சந்திரசேகரை விட்டு வெளியேறுறாங்க. ஸோ அவருடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய அடியாக மாறுது. யாருக்கு? எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு. கூட இருந்த அசோசியேட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களா அந்த டீம் தான் இவர்களுடைய பெரிய பலமே. பட் விஜயை வச்சு இனிமேல் படம் பண்ண போகிறேன், பையனை பெரிய ஆக்டராக கொண்டு வர போகிறேன்ட்டு இவ்வளோ பெரிய ஃபேமஸான டைரக்டர் ஒரு புது முயற்சி எடுக்க ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் அவநம்பிக்கை வர ஆரம்பிச்சிடுச்சு. விஜய் மேலே அவநம்பிக்கை வந்தது ஒரு பக்கம் இருந்தாலும், எஸ்.ஏ. சந்திரசேகர் மேலேயே அவநம்பிக்கை வர ஆரம்பித்து எல்லாருமே ஒட்டுமொத்தமாக வெளியேறுறாங்க சந்திரசேகர் சாரை விட்டு. இன்னொரு பக்கம் பையனை கூட்டிகிட்டு போயிட்டு வேறு டைரக்டர்ஸ் கிட்டலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எடுத்த உடனே தானே டைரக்ட் பண்ணலை. மகனை வந்து ஒரு நல்ல டைரக்டருடைய படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், நம்மளே டைரக்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பல இயக்குநர்களுடைய வாசல்களில் போயிட்டு இவ்வளோ பெரிய டைரக்டர், இவரே பெரிய டைரக்டர், பட் இந்த பெரிய டைரக்டர் தன்னுடைய மகனை வேறு பெரிய டைரக்டர்ஸோடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் அவங்க இவரை நல்லா நடிக்க வச்சு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்பி அவங்கக்கிட்ட போயிட்டு வாய்ப்பு கேட்குறாரு. அப்படி அவங்க போனவங்களில் ஒருத்தர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. அவர் வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர், நம்ம எல்லாருக்குமே தமிழ் சினிமாவில் வந்துட்டு பாலச்சந்தர், பாரதி ராஜா, இயக்குனர் சிகரம், இயக்குனர் இமயம்னு சொல்லுவாங்க. அந்த 75க்கு அப்புறம் வந்த ஜென்ரேஷனில் ஒரு லீடிங் டைரக்டராக கொண்டாடப்பட்டவர் தான் பாரதி ராஜா. பாரதி ராஜா கையில் ஒரு கல்லை கொடுத்தாலும் அவர் நடிக்க வச்சுருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இயக்குனர். ராதிகா, ரேவதி, ராதா இந்த மாதிரி ஆக்ட்ரஸஸ்லாம் 80ஸில் கலக்கின ஆக்ட்ரஸஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணவர். அவங்களெல்லாம் ரொம்ப மிகச்சிறந்த நடிகைகளாக விருதுகள்லாம் வாங்க வச்சவர். கார்த்திகை இன்ட்ரடியூஸ் பண்ணவர். ஸோ மிக முக்கியமான ஒரு இயக்குனர். அப்போது விஜயோடைய அப்பா விஜயை கூட்டிகிட்டு போயிட்டு மகனை இன்ட்ரடியூஸ் பண்ணி என் பையனை வச்சு ஒரு படம் பண்ணுங்கள் சார், உங்கள் டைரெக்ஷனில் அவன் இன்ட்ரடியூஸ் ஆனால் அவனுடைய எதிர்காலம் நல்லமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ பாரதி ராஜா வந்து அதை பாய்காட் பண்ணிட்டார், அவாய்ட் பண்ணிட்டார். நீயே ஒரு டைரக்டர் தானே, நீயே பண்ணியா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்போது இது பாரதி ராஜா மட்டும் பண்ணலை, பல டைரக்டர்ஸுடைய ஆஃபீஸஸில் போயிட்டு பல நாட்கள் விஜயோடைய அப்பா விஜய்க்காக வாய்ப்புகள் கேட்டு மகனை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், என் பையனை வச்சு ஒரு படம் பண்ணுங்கள் சார், நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், நீங்கள் அவரை வச்சு ஒரு படம் பண்ணுங்கன்னா யாருக்குமே விஜயோடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இவர் ஒரு ஹீரோ மெட்டீரியலே கிடையாது, இவரை வச்சு என்ன படம் பண்ணுறதுன்னு எல்லாருமே அவாய்ட் பண்ணாங்க. இதுதான் உண்மை. அப்போது விஜய் வந்து பல விதங்களில் அந்த டைமில் அவருக்கு வந்து இது ஒரு புது விஷயமா இருந்துச்சு அவர் லைஃப்பில். ஏன்னா சந்திரசேகர் சாருடைய பையன் அப்படின்னும் பொழுது படத்தில் சின்னதாக அப்படி இயல்பா அப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வேணால் நடிக்கலாம். அது சின்ன வயசு விஜயகாந்தாக நடிக்கும் பொழுது அது எவ்வளோ கெத்தாக இருக்கும் நமக்கு. ஆனால் இப்போ பார்க்குறாரு அது வந்து வித்தியாசமாக இருக்குது. தன்னை யாருமே ஏற்றுக்க மாட்டுறாங்க, தன்னை நிராகரிக்கிறாங்க, தன்னுடைய முகம் நிராகரிக்கப்படுது, தன்னை ஒரு ஹீரோவாக ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ரொம்ப அது அப்போவே அவருக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கு. பட் அதை காமிச்சிக்காமல் சந்திரசேகர் விடாமல் முயற்சி எடுக்கிறாரு, நிறைய இயக்குநர்களை பார்த்து பேசுகிறாரு. பட் எந்த முயற்சியும் பலனளிக்கவே இல்லை. அப்புறம் நிறைய பேர் வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க, இவங்க காதுபடவே இன்சல்ட் பண்ணியெல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் கேட்டு 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 ஒரு கட்டத்தில் சந்திரசேகர் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. இவ்வளோ பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் நம்முடைய பையனை நிராகரிக்கிறாங்க, நம்முடைய பையன் மனவேதனைப்படுற மாதிரி எல்லோரும் நடந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே பையன் ஆசைப்பட்டுட்டான், சொத்தே போனாலும் பரவாயில்ல, பையனை வந்துட்டு நடிகனாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தை தானே தொடங்குறாரு. அவங்க அம்மா கதை எழுதுகிறாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து அந்த படத்தை இயக்குறாரு. விஜய் அந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனார். அப்போ வந்து விஜய் வந்து அவருக்கு ஏஜே அப்போ ஒரு 17 வயசு தான். அப்போ ஒரு லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவர் வந்து டிகிரியை முடிக்கவே இல்லை, படிச்சுட்டு இருக்கும்போதே படம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகி ஷூட்டிங் போகுது.
அந்த படம் வந்து ஒரு அ விஜய வந்து ஃபர்ஸ்ட்டு படத்திலேயே அவர வந்து ரொம்ப புரட்சி ரெவல்யூஷனரி ஒரு யங் மேனா காமிச்சிருப்பாங்க. ஒரு ஆங்ரி யங் மேனா, அநீதிக்கு எதிரா குரல் குடுக்குற ஒரு இளைஞனா, அவங்க அப்பாவுடைய படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். எப்ப பாரு வந்து அநீதிக்கு எதிரா ஹீரோ போராடுவாரு, ஏழைகளுக்காக போராடுவாரு, சட்டத்துக்காக போராடுவாரு. இப்படி தான் இருக்கும் அவருடைய படங்கள் எல்லாமே. அதே டெம்ப்ளேட்ல விஜய காலேஜ் ஸ்டூடெண்ட்டா போட்டு, அந்த படத்தையும் அதே மாரி எடுத்தாங்க. அது ஒரு லவ் மூவிலாம் கிடையாது. ரொமான்டிக்கான ஒரு பின்னால் வந்த விஜய் படங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? பூவே உனக்காக, லவ் டுடே, ஒன்ஸ் மோர், காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும், குஷி இந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்டா இருக்கும். விஜய வந்து ஒரு எப்படி சொல்றது? சாஃப்ட் ஹீரோவா, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கிற மாரி, ஒரு ரொமான்டிக்கா அண்டு சம்டைம் ரொம்ப கொஞ்சம் ஜாலியா, இல்லன்னா சோகமா, அமைதியா, அப்பதான் அந்த மாதிரி பின்னாடி விஜய் படங்கள் பண்ணாரு. பட் ஃபர்ஸ்ட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னா, அ அவர வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அவங்க அப்பா காமிச்சாரு. ஆனா அந்த கதைக்கு விஜய் வந்துட்டு உண்மையிலே நீங்க இப்பவும் அந்த படம் போட்டு யூடியூப்ல இருக்கு. போட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட்டு மூவில ஒரு சின்ன பையன் தான். 20 வயசுக்கு கீழ இருக்கிற ஒரு சின்ன பையன். உண்மையிலே அருமையான ஒரு ஆக்டிங் குடுத்திருப்பாரு. அந்த டயலாக் டெலிவரிலாம் பார்த்தீங்க, ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அந்த ஏஜுக்கு அது வந்து உண்மையிலே கிளாஸா இருக்கும். பட்டு ஃபைட்டிங்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருப்பாரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் வந்து அப்போ என்னுடைய அண்ணா, நான் அப்போ என்னுடைய ஊர்ல வில்லேஜ்ல இருந்தேன். 5த் வரைக்கும் 4த் ஏதோ படிச்சுட்டு இருந்த டைமு. என்னுடைய அண்ணா வந்து அப்போ கடலூர்ல படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ அவரு வந்து பயங்கரமான ஒரு விஜயகாந்த் ஃபேன். அப்போ விஜயகாந்த் வந்து தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்துட்டு இருக்கிறாரு. ரஜினி அளவுக்கு விஜயகாந்த் வந்து வளர்ந்து வந்துட்டாரு அந்த டைம்ல. எங்க பார்த்தாலும் விஜயகாந்த் ஃபேன்ஸ், விஜயகாந்த் பத்தி தான் பேச்சா இருக்கும். ஸ்கூல்ஸ்லாம் ஃபுல்லா ரஜினி ஃபேன்ஸா இருந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட விஜயகாந்த் ஃபேன்ஸ் எல்லாம் மாறுற அளவுக்கு ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆக்டரா இருக்கார் விஜயகாந்த் வந்து. ஸோ அந்த டைம்ல எங்க அண்ணாவும் விஜயகாந்த் ஃபேனு. அவரு லீவுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ வந்தப்போ அதுக்கு முன்னாடிலாம் லீவுக்கு வந்தாருன்னா, விஜயகாந்த் சார் பத்தி தான் பேசுவார். இந்த படம் பார்த்தோம், அந்த படம் பார்த்தோம். கேப்டன் வந்து அப்படி லெக் ஃபைட் பண்ணாரு, இப்படி ஃபைட் பண்ணாரு, ஹெலிகாப்டர்ல தொங்குனாரு அப்படின்னு சொல்லி. நாங்கலாம் ரஜினி ஃபேனு. நாங்க அவரோட சண்டை போட்டுட்டு இருப்போம். ஏன்னா, அப்போலாம் ஊருக்கு ஊர், ஸ்கூலுக்கு ஸ்கூலு ரஜினி ஃபேன்ஸ், விஜயகாந்த் ஃபேன்ஸுக்கு சண்டை நடக்கும். அப்புறம் ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கும், கமல்ஹாசன் ஃபேன்ஸுக்கும் ஃபைட் நடக்கும். இப்படி தான் இருக்கும். 90ஸ் அந்த ஏர்லியர் டைம் எல்லாமே. ஸோ, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரு வேற ஒரு ஆள பத்தி பேசினாரு. "அப்பா நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம்ப்பா. விஜய்ன்னு ஒருத்தன், சின்ன பையன், ஃபைட்லாம் என்னம்மா பண்ணியிருக்கிறான். விஜயகாந்த் மாரியே வந்துட்டு செவுருலலாம் கால் வச்சு எகிரிலாம் பயங்கரமா ஃபைட் பண்றான்." அப்படின்ட்டு எங்க அண்ணன் வந்து அப்போ வந்து விஜய பத்தி சொல்றாரு. அப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். என்னது இது யாரோ விஜய்ன்னு அண்ணன் வந்து சொல்றாரு. ஃபைட்லாம் விஜயகாந்த் மாரியே சூப்பரா பண்ணியிருக்கிறான் அப்படின்லாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம்லே ஃபர்ஸ்ட்டு மூவிலே ஃபைட்ல அண்டு ஆக்டிங், டயலாக் டெலிவரி எல்லாத்துலயுமே விஜய் நல்லா தான் பண்ணியிருந்தாப்புல. பட் படம் வந்து டைரக்ஷன் வைஸ் அவங்க அப்பா வந்து அத ரொம்ப சிறப்பாலாம் எடுக்கல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருடைய ஏஜுக்கு அது வந்து கொஞ்சம் பெரிய கேரக்டர். குருவி தலையில பனங்காய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவரு குட்டி பையன் இல்லையா? அந்த குட்டி பையனுக்கு ஏத்த மாரி ஒரு லவ் ஸ்டோரி எடுத்தா தான் பார்க்குற மாரி இருக்கும். அது இல்லாம அப்ப ட்ரெண்ட் வந்து நெறைய லவ் ஸ்டோரீஸ் தான். பட் ஃபர்ஸ்ட்டு மூவிலே போயிட்டு விஜய போயிட்டு ஒரு அநீதிக்கு எதிரா போராடுற ஆளா ஒரு குட்டி பையன போய் நம்ம காமிக்கும்போது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அது அவங்க அப்பா அத யோசிச்சிருக்கணும். அவருக்கு தெரியல. அவருக்கு தெரிஞ்ச டெம்ப்ளேட்ல அவரு அந்த படத்த பயங்கர சீரியஸா எடுத்து வச்சுட்டாரு. படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் மூவிலாம் கிடையாது. விஜயோட ஆக்டிங் எல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. ஃபைட்டு குறை சொல்லவே முடியாது. விஜய் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார்ன்னா, அந்த ஒரு 17 வயசு பையன், ஒரு காலேஜ் பையன் எப்படி இருப்பான்? ஒரு அரும்பு மீச இருக்கும். முகம் வந்து அந்த சின்ன பையன்லேருந்து கொஞ்சம் அப்படியே லைட்டா அந்த யூத்தோட ஃபேஸ்க்கு வரும். கம்ப்ளீட்டா வந்திருக்காது. எப்போ வரும்னா, அது ஒரு 20, 21ல தான் நமக்கு ஒரு ஃபேஸ் என்னவாகும். 24க்குள்ள தான் மீசை கொஞ்சம் அழகா வரும். கொஞ்சம் முகம் லைட்டா இதாகும். பார்க்க நல்லா இருப்பாங்க. 18, 17ல பார்த்தா எல்லாருமே ஒரு மாரி வித்தியாசம். அஜித்தே நீங்க சொல்றாங்களே, ஒரு பெரிய ஆணழகன் அஜித். ஆனா நீங்க அஜித்தோடைய அந்த ஒரு 18, 20 வயசுலலாம் நடிச்ச சில படங்கள்லாம் இருக்கு. அவருடைய அரும்பு மீச வச்சிருப்பாரு. குட்டி மீச வச்சுக்கிட்டு. அது உண்மையிலேயே பார்த்தா கலர் அதிகமா இருக்கும். ஆனா ஒரு முகம் குழந்தை மாரி இருக்கும். பச்சை குழந்தை மாரி ஒரு முகம். அதுல ஒரு அரும்பு நீட்டு மீச. ஆக மொத்தம் என்னன்னா, இது ஒரு ஏஜ். அது வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, 2 கெட்டான் வயசுன்னு சொல்லுவாங்க. இப்படியும் இல்லாம, அப்படியும் இல்லாத ஒரு ஏஜ். அந்த ஏஜ்ல யார் நடிச்சாலும் முகம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஸோ அந்த ஏஜ்ல விஜய வந்து அவங்க அப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. முகம் வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி, ஃபேஸ்ல மெச்சூரிட்டி வரவே இல்ல. ஸோ அத வந்து பார்த்துட்டு ஒரு மேகசின், குமுதம் அப்படின்னு ஒரு மேகசினு. ஸோ அந்த மேகசின் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மூஞ்செல்லாம் காசு குடுத்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க.
இன்னொரு மேகசின் இந்த தகர டப்பா மூஞ்சி அப்படின்லாம் எழுதிட்டாங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு இதெல்லாம் நடக்குது. அப்புறம் ப்ரிவ்யூ போடுறாங்க. சினிமாக்காரங்களுக்கு, பத்திரிக்கைக்காரங்களுக்கெல்லாம் ப்ரிவ்யூ ஷோ, ஸ்பெஷல் ஷோ போடும்போது அங்கேயும் அவருடைய முகத்த வந்து கிண்டல் பண்ற மாதிரி, இவங்க அப்பா காதுபட, விஜய் காதுபடவே பலர் வந்து விமர்சிச்சுலாம் பேசுறாங்க. சந்திரசேகருக்கு காசு நெறையா இருக்கு போல் இருக்கு. மகன வச்சு காசெல்லாம் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு போல் இருக்கு. அப்படின்னு இப்படியெல்லாம் பேசுறாங்க. ஒரே நெகட்டிவ். எங்க பார்த்தாலும் மேகசின் எடுத்து பார்த்தா தகர டப்பா மூஞ்சி. இந்த மூஞ்ச வர ஏதோ காசு கொடுத்து ரூ. 30 காசு கொடுத்து அந்த காசை வீணாக்கணுமா? அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க. இன்றைக்கி அந்த முகத்துக்கு தான் 3000க்கு 4000க்கு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறாங்க. இங்கேருந்து பெங்களூர் வரைக்கும் போய் படம் பார்க்குறாங்க. யுஎஸ்லேருந்து, கனடாலேருந்து, யூரோப்லேருந்து அத்தனை லட்சம் செலவு பண்ணி வந்து ஓட் போட்டுட்டு போகிறாங்க. எல்லாம் அந்த ஒரு முகம் தான். பட் இந்த முகம் தான் ஒரு காலத்தில் இந்த மூஞ்சிக்கு ரூ. 30 செலவு பண்ணி பார்க்கணுமா? அப்படின்னு ட்ரோல் பண்ணப்பட்ட முகம், அவமானப்படுத்தப்பட்ட முகம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி முழுக்க விஜயோடைய அந்த தோற்றத்தை பற்றியும் கடுமையான ஒரு டாக், பயங்கரமான டாக் போகுது. எல்லாமே அவங்க அப்பா காதுக்கு வருது. இந்த மாதிரி மகனை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, படத்தை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, சந்திரசேகருக்கு இன்னும் நேரம் சரியில்லை போல் இருக்கு, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்லாம். இவெல்லாம் எப்படி தேருவான், இவனெல்லாம் போய் வச்சு யாராவது படம் எடுப்பாங்களா, இதெல்லாம் ஹீரோவுக்கான மூஞ்சா அப்படின்னு பல விஷயங்கள் வர வர ரொம்ப நொறுங்கி ஒரு மாதிரி பயங்கர ஃபேமிலியே ஒரு டிஸப்பாயிண்டிங் மோடுக்கு போகிறாங்க. அப்போது இது விஜய் எந்த அளவுக்கு கடுமையாக பாதிச்சுது அப்படின்னு சொன்னால், அவருடைய ஃப்ரெண்டு சஞ்சீவே பேட்டியில் சொல்லியிருக்கார். ஏன் விஜயே பேட்டியில் சொல்லி கண் கலங்கியிருக்கார். அந்த அந்த மேகசின் மெயினாக அந்த மேகசினில் அந்த தகரடப்பா மூஞ்சு அப்படின்லாம் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை படித்து விஜய் வந்து கதவை பூட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க அவ்வளோ தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்திருக்கார். ஒரு நாள் முழுக்க, பல நாட்கள் அவ்வளோ. ஏன்னா ஒரு சாதிக்கணும்னு ஒரு இளைஞன் வந்து முன்னால் வரான். அவனுக்கு அவனுடைய ஆங்கிளில் வந்துட்டு நம்மளை மக்கள் ஏற்றுக்குவாங்க, நம்மக்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குது, நம்மளால் வந்துட முடியும்னு அவன் ஒரு நம்பிக்கையோடு முன் வரான். பட்டு நம்மளை வெளியிலேருந்து ஆப்போசிட்லேருந்து நம்மளை நோக்கி வருகிற வார்த்தைகள் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக, நீ இதுக்கு தகுதியானவனே கிடையாது, நீ எல்லாம் வந்துட்டு உன்னெல்லாம் யாரா ஸ்டேஜ் ஏற சொன்னது. இப்போ ஸ்கூல்லலாம் நடக்கும் பார்த்தீங்களா, ஸ்கூல் காலேஜஸ்லலாம் இந்த கல்ச்சர் டைம்லலாம் சிலர்லாம் வந்துட்டு ஸ்டேஜில் ஏறிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்ம நல்லா டான்ஸ் பண்ணுவோம், நம்ம நல்லா பேசிடுவோம், அல்லது நம்ம நல்லா பாட்டு பாடிடுவோம்னு சொல்லிட்டு மேலே ஏறிடுவாங்க அவங்க ஆங்கிளில். பட் அங்கே அவங்க ஏறினதுக்கப்புறம் பார்த்தா அவங்கள வந்து எல்லோரும் பார்த்து விழுந்து விழுந்து சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கத்துவாங்க, வேறு மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? நாம் ஒன்று நினச்சி ஸ்டேஜில் ஏறணும், பட் இங்கே வந்து நம்மளை வேறு மாதிரி அவங்க பார்க்குறாங்க, நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, காமெடியாக பார்க்குறாங்க. அப்படின்னும்போது நமக்கு அது வந்து பெரிய ஒரு ப்ரோக்கன் ஹார்ட்டாக ஆகும். ஸோ விஜயோடைய மனநிலை அப்போ அப்படி தான் இருந்துச்சு. அவருடைய நண்பர்கள்லாம் அப்போ வந்து அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. விஜயோட அப்பாவுக்கு பெரிய லாஸ், 60 லட்சம் ரூபாய். அப்போ அவங்களுடைய நிறைய சொத்துக்கள்லாம் வந்துட்டு அடகு வச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த படத்தை எடுத்தாங்க, நாளைய தீர்ப்பை. படம் வந்து அட்டர் ஃப்ளாப். கொஞ்சம் கூட கலெக்ஷனே கிடையாது, சுத்தமாக கலெக்ஷன் இல்லை. படம் அட்டர் ஃப்ளாப்பு. போட்ட பணம் அப்படியே போச்சு, மொத்தமும் போச்சு, சொத்து போச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குடும்பமே தவிச்சு நிற்கிது. விஜய் கிட்ட டென்ஷன் ஆகுறாரு. உன்னை வச்சு படம் எடுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அப்பா ஒரு பக்கம் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்தது எல்லாமே போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நீ சினிமாவை மறந்துடு அப்படின்னு அவங்க அப்பா கடுமையாக பேசுகிறாரு. எல்லா விதத்துலையுமே அப்போ ஒரு 18 வயசுக்குள்ளேயே விஜய் வந்து ரொம்ப ஒரு மோஸ்ட் டிஸப்பாயிண்டட் ஸ்டேஜுக்கு போகிறார், மனசு உடைஞ்சி. ஸோ அது படம் ரிலீஸ் ஆன டைம் வந்து அந்த 93 டிசம்பர் 4 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, நாளைய தீர்ப்பு. பட் கொஞ்ச நாள் கழித்து மெல்ல அவங்க அப்பாவுக்கு மனசு கேட்கலை. பையன் வந்து இந்தளவுக்கு ஒரு உடைஞ்சி நொறுங்கி போயிருக்கிறான், அவனுடைய எதிர்காலமே இப்போ வந்து பாழா போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது. நம்ம பையனை இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணவங்க, அவமானப்படுத்தினவங்க, தவறாக பேசினவங்க எல்லாருக்கும் முன்னாடி எந்த முகத்தை வெறுத்தாங்களோ, அவமதித்தாங்களோ, அந்த முகத்தை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முகமாக நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு களத்தில் இறங்குறாரு. பட் இந்த முறை யுக்தியை வந்துட்டு மாற்றுறாரு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு நேரடியாக பையனை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணார், அந்த பையனை மக்கள் ஏற்றுக்கல. இப்போ 2வது முறையும் பையனை மட்டும் அப்படி நேரடியாக சோலோ ஹீரோவாக போட்டால் மறுபடியும் ஏற்றுக்காமல் போயிடுவாங்க.
அப்போ இந்த முறை பையன் நடிக்கும் பொழுது கூட ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக ஒரு பெரிய ஸ்டார் ஒருத்தரை நடிக்க வைக்கணும். அப்படி நடிக்க வச்சா தான் அந்த ஸ்டாருக்காக ஒரு கூட்டம் படம் பார்க்க வரும். அப்படி படம் பார்க்க வர்றவங்களுக்கு விஜய் யார்? விஜய்னு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை அப்படியே ஏற்றுக்குவாங்க. படமும் சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியலாக ஹிட் ஆகும். அப்போ அவனுக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்கணும். இந்த முறை ஒரு ஸ்ட்ராங்காக பிளான் பண்ணுறாரு. தனியாக பையனை நடிக்க வைக்கக்கூடாது, கூட ஒரு ஸ்டாரை நடிக்க வைக்கணும். அப்போ சத்யராஜ் கிட்டலாம் போயிட்டு பேசுகிறாங்க. அப்போ சத்யராஜ் வந்து ஒத்துக்கல, நடிக்க முன் வரலை. எவ்வளோ எஸ்.ஏ. சந்திரசேகர் ட்ரை பண்ணியும் சத்யராஜ் வந்து அந்த செந்தூர பாண்டின்னு ஒரு படம், விஜயோடைய செகண்ட் மூவி. அந்த படத்தில் அந்த செந்தூர பாண்டி அப்படிங்கிற கேரக்டரில் சத்யராஜ் அவர்களை நடிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. அவர் நடிக்க ஒத்துக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் டிஸ்கரேஜ் ஆகி சோர்வாக உட்கார்ற நேரத்தில் தான் விஜயகாந்த் சாருடைய ஞாபகம் அவங்களுக்கு வருது. ஏன்னா விஜயகாந்த் சாரை வச்சு ஏற்கனவே அவங்க கிட்டத்தட்ட 17 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார். யார்? எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 2 பேருமே ரொம்ப டியர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. இவங்க இந்த தெருன்னா பக்கத்து தெருவில் தான் விஜயகாந்த் வீடு, வடபழனி சாலிகிராமம் பகுதியில். சரி, அப்போ ஏதோ கொஞ்சம் மனத்தாங்கலாம் என்னன்னு தெரியல, எடுத்த உடனே விஜயகாந்த் சார்கிட்ட போயிருந்துருக்கலாம். ஆனால் இவங்க போகலை. அது ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது அந்த டைமில் விஜயகாந்த் சார் வந்து மிகப்பெரிய ஸ்டார். ரஜினி கமலுக்கு அடுத்து அல்லது ஈக்குவலாக வந்து விஜயகாந்த் சாருடைய படங்கள்லாம் பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். முக்கியமாக கேப்டன் பிரபாகரன் அந்த படத்தோடைய வெற்றி வந்து சவுத் இந்தியாவே ஒரு உலுக்கிடுச்சு. அதனால் அவர் வந்து கேப்டன் ஒரு பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டார். அப்பேற்பட்ட ஆளை போயிட்டு எப்படி நம்ம பையனுடைய படத்தில் நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரில் நடித்து கொடுங்க, கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுங்கன்னு எப்படி கேட்குறதுன்னு இவர் தயங்கினார். ஆனாலும் வேறு வழி இல்லை, ஒரு உதவி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கால் பண்ணுறாரு. விஜயகாந்த் சார் வீட்டுக்கு கால் பண்ணுறாரு. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களா, பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன சார் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க சார் நானே வரேன். அது விஜயகாந்தோடைய பண்பு. பொதுவாக நன்றி மறவாத ஒரு மனிதர், நன்றி மறவாத மனிதர் விஜயகாந்த். அவருடைய சினிமா கரியரில் எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கிய சட்டமுறை இருட்டரை, சாட்சி உள்ளிட்ட திரைப்படங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியதுன்னு விஜயகாந்த் சாருக்கு நல்லா தெரியும். அதனால் நம்முடைய டைரக்டர் நம்முடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்த ஒருத்தர் நம்ம வீடு தேடி வரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நாம் அவர் வீட்டுக்கு போகணுன்ட்டு அப்படியே நடந்தே, பக்கத்து தெரு தான், நடந்து நேராக விஜயோடைய வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே என்ன விஷயம் சொல்லுங்கள் சார், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை இது மாதிரி உங்களுக்கே தெரியும், நம்ம தம்பியை வச்சு இது மாதிரி ஃபஸ்ட்டு படம் பண்ணோம், பெரிய லாஸு, மனதளவில் ரொம்ப உடஞ்சி போயிருக்கான், அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும், அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் விஷயம் பண்ணியிருக்கிறோம், அதில் நீங்கள் ஒரு மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன சார், நான் பண்ணாமல் யார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஒத்துக்கிறாரு. பட் வந்து பெரிய கால் ஷீட் டைரி ஃபுல்லாக இருக்குது, ஏராளமான படங்கள் புக் ஆகியிருக்கு விஜயகாந்த் சாருக்கு. அதனால் அவர் இந்த மாதிரி டேட்டை பிரித்து கொடுக்குறேன், அதை வச்சு யூஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் செந்தூர பாண்டி திரைப்படம் வந்து தொடங்கப்படுது. அப்போ விஜயகாந்த் வந்து மிகப்பெரிய ஸ்டார் அப்படிங்கிறதுனால செந்தூர பாண்டி படத்தோடைய கதையிலேயே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபஸ்ட் ஹாஃபில் விஜயை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே விஜயகாந்த் சார் கதைக்குள்ளே வருவார். ஆனால் மெயின் அந்த டைட்டில் கேரக்டர் யாருன்னா செந்தூர பாண்டி அப்படிங்கிறது விஜயகாந்த் தான். படம் பார்க்கும்போது எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணிட்டாருன்னா, முன்னாடி பண்ண மாதிரிலாம் பண்ணலை. எப்படின்னா அந்த அநீதிக்கு எதிராக அப்படிலாம் போகாமல் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு கிராமத்து லவ் ஸ்டோரி, 2 ஃபேமிலிஸ்க்கு இடையில் பகை. அப்போ அந்த 2 ஃபேமிலியை சேர்ந்த ஒரு யூத் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து லவ் பண்ணுறாங்க. அப்படி லவ் பண்ணும் பொழுது அந்த லவ்வால் என்ன பிரச்சனைகள் வருது, இதில் வந்துட்டு விஜயோடைய அண்ணன் செந்தூர பாண்டி தன்னுடைய தம்பியோடைய லவ்வை எப்படி சேர்த்து வைக்கிறாரு, அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் இருக்கணுமோ அது எல்லாத்தையும் அழகாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார் எஸ்.ஏ. சந்திரசேகர். ஸோ அந்த படம் வெளியாச்சு. படத்தில் வந்து விஜயகாந்த் எப்போ வருவார்னு எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு நடுவிலே எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயை முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டார். ஆனால் எப்படி கொண்டு போய் சேர்த்தாருன்னா, இந்த முறை வந்துட்டு ரொம்ப ஒரு துடிப்பான, ஒரு எப்படி சொல்கிற சேட்டையான ஒரு யூத்தாக விஜயை காமிச்சார். யுவராணி அண்டு விஜய் காம்பினேஷன், அவங்களுடைய லவ் சீன்ஸு, அந்த டைமில் கொஞ்சம் ஒரு கபடி சீன் ஒன்று இருக்கும். அந்த படம் ஹைலைட்டாக பேசப்பட்டதில் சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று, விஜயகாந்த் சார் மெயினாக அந்த படத்தில் நடிச்சுது, அண்டு 2 சாங்ஸ் வந்து ஒரு பிக் ஹிட்டு.
சின்ன சின்ன சேதி சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு சாங்கும், செந்தூர பாண்டிக்கு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் விஜயகாந்த் சாருக்கும். அந்த 2 பாட்டுமே தேவா மியூசிக்கில் ரொம்ப பெரிய ஹிட்டு. அது இல்லாமல் படமும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, படமும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஒரு கபடி சீன் இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கிளாமரான சீன் தான். பட் அந்த டைமில் பரபரப்பாக பேசப்பட்டது. ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் கபடி விளையாடுவாங்க. அந்த மாதிரி வில்லேஜில் கபடி விளையாடுற சீன், அந்த சீன்லாம் அப்போ பேசப்பட்டுச்சு. ஸோ எப்படியோ விஜயகாந்துக்காக, கேப்டன் விஜயகாந்துக்காக ரசிகர்கள் வந்துட்டு படத்துக்கு நல்ல ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க. ஸோ அது விஜய் படமே கிடையாது. செந்தூர பாண்டிங்கிறது ஒரு விஜய் படமே கிடையாது. விஜயகாந்த் படம். ஸோ விஜயகாந்த் படத்தை பார்க்க எல்லாருமே தியேட்டருக்கு வராங்க. வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க மேக்ஸிமம் யார் தான் இருக்கிறா? விஜய் தான் இருக்கிறாரு. அப்போ விஜய்ங்கிற பையனை வந்து எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் ஆகுறாரு. எப்படி ரிஜிஸ்டர் ஆகுறாரு? விஜயகாந்தோடைய தம்பி. படத்திலேயே அவர் விஜயகாந்தோடைய தம்பி. அப்போது ரசிகர்கள், பார்த்த ரசிகர்கள் எல்லாமே எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா, விஜயகாந்தோடைய தம்பியாக தான் விஜயை பார்த்தாங்க அந்த டைமில். அது உண்மையாகவே விஜய் ஒரு பெரிய லான்ச். பட்டி தொட்டி எங்கும் கிராமங்கள் வரைக்கும் விஜயை கொண்டு போய் அந்த படம் சேர்த்துச்சு. ஆனால் விஜயகாந்த் சாருடைய பேஸ்மெண்ட் வந்து வில்லேஜஸ் தான். சென்டரில் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங். வில்லேஜ் பகுதிகளெலாம் அவருக்கு ரசிகர்கள் வந்து ஜாஸ்தி. பெண்கள், இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஜாஸ்தி. அப்போ அவங்க எல்லாருமே நம்ம விஜயகாந்தோடைய தம்பி, விஜயகாந்தோடைய தம்பின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பயங்கரமாக ரீச் ஆகிட்டார். அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ்லாம் புகுந்து விளையாடிருப்பார். லவ் சீன்ஸு, காமெடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியே ரீச் ஆகிட்டார். அப்புறம் அடுத்து விஜயகாந்த் வருவார். அவர் படத்தை தன்னுடைய தோளில் சுமந்து படம் ஹிட் ஆகிடுச்சு. கமர்ஷியலி படம் ஹிட் ஆன உடனே விஜய்க்கு வந்து ஒரு அறிமுகம் இப்போ நல்லா கிடச்சிடுச்சு. அந்த அறிமுகம் கிடச்ச உடனே அவர் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு ஒரு தெம்பு வந்துருச்சு. விஜய்க்கும் ஒரு தெம்பு வந்துருச்சு. தமிழ்நாடு முழுக்க விஜய் அப்படின்னு ஒரு ஆக்டரை பற்றி எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. ஸோ இது ஓப்பனிங். பட் இதுக்கு மேலே அவர் ஒரு பெஸ்ட் ஆக்டராக பேர் எடுக்கிறது அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக நடக்கலை. இப்போ அறிமுகம் நல்லா கிடச்சிருச்சு. முதல் படத்தில் அறிமுகமே சரியாக அமையலை. 2வது படத்தில் அறிமுகம் நல்லா கிடச்சிடுச்சு. போட்ட காசையும் முதல் படத்தில் இழந்த பணத்தை வந்து இப்போது விஜய் அப்பா அதை விட கிட்டத்தட்ட டபுள் மடங்காகவே எடுத்துட்டார். எடுத்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாமே கிட்டத்தட்ட மீட்டுக்கிட்டார். பட் இதுக்கு மேலே விஜயை கொண்டு போகணும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் முகம் ஃபஸ்ட் படத்தை விட செகண்ட் படத்தில் விஜய் முகத்தை பார்த்தா, ஹேர் ஸ்டைலில் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி பாவமாக இருக்கும். ஒரு ஹீரோ மெட்டீரியலாகவே தெரிய மாட்டார். இன்னுமே கூட அந்த முகத்தில் வந்து ஒரு ஹீரோவுக்கான ஃபேஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அடுத்து விஜயை வந்து இன்னும் கொண்டு போகணும். இந்த வெற்றியை வச்சு எப்படியாவது பையனை ஒரு ஹீரோவாக கொண்டு வரணுன்ற ஒரு விஷயம் அவர் முன்னால் இருக்கும் பொழுது, ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். விஜய் இப்போ தான் ஃபஸ்ட்டு சோலோ ஹீரோவாக இறங்குறாரு. இப்போ இந்த படத்தில் விஜயகாந்த் கிடையாது, சத்யராஜ் கிடையாது, பெரிய ஸ்டார்ஸ் யாருமே கிடையாது. ஆனால் இந்த படத்தையும் ஓட வைக்கணும் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் ஒரு விபரீதமான சில வேலைகளில் எஸ்.ஏ. சந்திரசேகர் இறங்கினார். அந்த விபரீதமான வேலைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அந்த விபரீதமான வேலைகள்னால தான் இன்றைக்குமே கூட விஜயை பிடிக்காத அவருடைய ஹேட்டர்ஸ் எல்லாமே அந்த விஷயத்தை எடுத்து பேசி பேசி அவரை சம்டைம் ஹர்ட் பண்ணுவாங்க, குற்றம் சாட்டுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.